ஹாய் ஆல், வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான லாஸ்ட் செஷன். இன்னைக்கோட நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி அறிவித்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ 101வது கொஸ்டின், அச்சிடப்பட்ட விலை மார்க்கெட் பிரைஸ். அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10% தள்ளுபடி அறிவித்தார். ஆனால் தள்ளுபடி செய்து கிடைக்கும் விலையில் 8% விற்பனை விலை வசூலித்தார் அப்படின்னு இருக்கு. தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு விலை வரும்ல, சோ அதுலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டாக்ஸ், விற்பனை வரி எனக்கு 8% அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு வர்த்தகர் ஒரு பொருளை விற்பனை வரி உட்பட 680.40 வாங்கினால் அதன் அச்சிடப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு இந்த டிஸ்கவுண்ட், டாக்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 680.40 அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அப்படின்னு இன்னொருத்தர் வாங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க டாக்ஸ், டிஸ்கவுண்ட் இதெல்லாம் போட்டு இந்த விலைக்கு செல் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தமா? இப்ப எனக்கு இந்த மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ அப்ப என்ன வரும்? மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட்னா எப்பயுமே நம்ம கம்மி பண்ணுவோம். அதனால 100 - 10 90/100 அப்படின்னு வந்துடும். டாக்ஸ்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்ப்போம், ஆட் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்போ 100 + 8 அப்படின்னு போடணும். சோ 108/100. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்குற விலை தான் என்னது அப்படின்னா 680 rupees 40 paise. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. 54, இது 50. திரும்ப இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 27, இது 25 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ இதை வந்து 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 2ல 6, இங்க 2ல 6, ரிமைனிங் 2, ஸோ கேன்சல் ஆகும். அப்போ இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3, இது என்னது 2ல 6, இங்க 2ல 6, மிச்சம் 2, 6ல 18, மிச்சம் 2, அப்போ 80 அப்படின்னு வருது. திரும்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணி பாருங்க. 22னா 7ல 21, மிச்சம் 1, 5 3s are 15, மிச்சம் 1, ஸோ 75.60 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த 10 நான் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? சோ இந்த 10 நான் அந்த பக்கம் கொண்டு போறேன் அப்படின்னா என்னெல்லாம் வரும்? 756 அப்படின்னு வந்துடும். இந்த 10 அங்க மல்டிப்ளை பண்றப்போ இந்த 25 எனக்கு மேல வந்துடும். டிவைடட் பை 27 அப்படின்னு இருக்கும். சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப 3 டேபிள்ல ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்றதான் செக் பண்ணும். சோ 2 3s are 6, மிச்சம் 1, 5 3s are 15, திரும்ப 2 3s are 6. அப்ப இங்க என்னது 9 3s are 27 அப்படின்னு வந்துடும். இப்ப நம்ம 9 டேபிள்ல கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்த்தா 9 2s are 18, ரிமைனிங் 7 அப்படின்னு வரும். ஸோ 8 9s are 72, ஸோ 28 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க ஸ்ட்ரைட்டா நம்ம 9 டேபிள்லயே கேன்சல் பண்ணிட்டோம். அதனால 28 into 25, இதுதான் என்னது நம்மளுடைய மார்க்கெட் பிரைஸ் இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? 25 into 25 625 அப்படின்னு தெரியுமா? அப்ப 25 into 3 மட்டும் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25 into 28 கிடைச்சிரும். ஸோ +75 அப்படின்னு போடுறப்ப நமக்கு என்ன வந்துடும்? 700 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்ப என்னுடைய மார்க்கெட் பிரைஸ் என்னது அப்படின்னா 700 rupees. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் 33.1/3% கூடுதல் எண்ணிக்கையை 25% கூடுதல் விலைக்கு விற்பதாக அறிவித்தார். அவர் அறிவித்த தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க 25 இருக்கு, பட் ஆனா பின்னாடி இருக்க சொல்யூஷன்ல எனக்கு 20 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணிருக்காங்க. 25 போட்டா கொடுத்திருக்க ஆப்ஷன்ல வரல. சோ அதனால நம்மளும் 20 அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெளிவா இன்னொரு வாட்டி வாசிங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் 33.1/3% கூடுதல் எண்ணிக்கையை, சோ ஒரு பொருள் அந்த கூடுதல் எண்ணிக்கையை 20% கூடுதல் விலைக்கு விற்பதாக அறிவித்தார். அவர் அறிவித்த தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கு. அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையை குறிப்பிட்ட விலையில வித்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணி அந்த குறிப்பிட்ட விலையில இருந்தும் ஜாஸ்தி பண்ணி விற்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அப்படின்றது 100 எண்ணிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 100 எண்ணிக்கைய நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். 100 எண்ணிக்கையை 100 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் வித்துட்டு இருந்திருக்கேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா 33.1/3% கூடுதல் எண்ணிக்கையை விற்கிறேன்னா அப்ப 100ல இருந்து கூட்டணும். அப்போ 133.1/3% எண்ணிக்கை நான் கூடுதலா விற்கிறேன். என்ன விலைக்கு கூடுதலா விற்கிறேன் அப்படின்னா 20% கூடுதல் விலைக்கு விற்கிறேன்னா அப்போ 120 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. கரெக்டா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அவர் அறிவித்த
தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ தள்ளுபடி அப்படின்னா என்னது, டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். சோ இங்க எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா. சோ இங்க பாருங்க, இங்க அதேதான் 100 ரூபாய்க்கு 100 எண்ணிக்கை அப்படின்னு வித்திருக்காங்க. இப்ப இங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 133 1/3 எண்ணிக்கைய 120க்கு 20% கூடுதனால 120க்கு விக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு பொருளோட விற்கப்பட்ட விலை நமக்கு தெரியணுமா. அப்பதான் வந்து நமக்கு என்ன தெரியும், எவ்வளவு தள்ளுபடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். விற்கப்பட்டன அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 120 ரூபாய் அப்படின்றது எனக்கு என்னது, 120 ரூபாய்க்கு இத்தனை எண்ணிக்கை விக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு எண்ணிக்கைய எவ்வளவுக்கு வித்திருப்பாங்க அப்படின்னு தெரியணும். கரெக்டா. சோ இங்க பாருங்க, இத்தனை எண்ணிக்கைய 120 ரூபாய்க்கு விக்கிறாங்க, செல்லிங் பிரைஸ். இப்போ எனக்கு ஒரு பொருளை எத்தனை ரூபாய்க்கு வித்திருப்பாங்க அப்படின்னு எப்படி தெரியும், 120 டிவைடட் பை இது போடணுமா. சோ இதை நான் மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன வரும், இன்ட்டு 3னா 399 பிளஸ் 1 400/3 அப்படின்னு வரும். சோ டிவைடட் பை 400 இன்ட்டு 3 அப்படின்னு பண்றேன். இந்த 0 கேன்சல் ஆயிடும். அடுத்து நம்ம 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 10 இது 3 அப்படின்னு வருமா. அப்ப இங்க என்னது 9/10. ஒரு பொருளோடைய விற்பனை விலை வந்து எனக்கு 9/10. கரெக்டா. அப்ப ஒரு பொருளோட விற்பனை விலை 9/10 அப்படின்னா இங்க எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க, 1/10 அப்படின்னு குறைஞ்சிருக்கு. சோ 1/10 பகுதி குறைஞ்சிருக்கு. இதை நம்ம இப்போ வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், இன்ட்டு 100% அப்படின்னு போடணும். அப்ப இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப எவ்வளவு தள்ளுபடியில வித்திருக்காங்க, 10% தள்ளுபடியில வித்திருக்காங்களா. சோ அதுதான் வந்து இங்க போட்டிருக்காங்க. சோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு ரசீதின் ஒற்றை தள்ளுபடி 35ற்கும் தொடர்ச்சியான 2 தள்ளுபடிகள் 20 மற்றும் 20 ஆகியவற்றின் வித்தியாசம் 22 ஆகும் எனில் ரசீதின் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ 2 விதமா கம்பேர் பண்ணிருக்காங்க, அத வித்தியாசம் வேற சொல்லியிருக்காங்க. சோ ஒற்றை தள்ளுபடி அப்படின்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் நமக்கு என்னது 35% அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா. ஒற்றை தள்ளுபடி 35%. 2 தள்ளுபடிகள் 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டிஸ்கவுண்ட் இன்னொரு வாட்டி கொடுக்குறாங்க 20 அப்படின்னு. இப்படி எனக்கு இந்த ரெண்டுலயும் வரக்கூடிய அமௌண்டோடைய வித்தியாசம் ஆகியவற்றின் வித்தியாசம் 22 ஆகும் எனில் ரசீதின் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டத்தோட வித்தியாசம் வந்து எனக்கு 22 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு செலுத்த வேண்டிய தொகை என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு மார்க்கெட் பிரைஸ் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த செலுத்த வேண்டிய தொகை அப்படின்றது நமக்கு என்ன வந்துரும், செல்லிங் பிரைஸா. இப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் வேணும்னா என்ன பண்ணணும், மார்க்கெட் பிரைஸ் எக்ஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் 100 மைனஸ் 35னா 65வா. ஸோ 65/100 மைனஸ் இங்க எனக்கு என்னது 2 டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் என்னது எக்ஸ் இன்ட்டு 80/100 இன்ட்டு 80/100. இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் தான். எது வேணா பிளஸ்ஸா இருக்கலாம், எது வேணா மைனஸா இருக்கலாம். ஜஸ்ட் இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் வித்தியாசம் எனக்கு 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணலாமா. சோ இது ரெண்டையும் சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 100 அப்படியே வச்சுக்கலாம், இன்னொரு 100 மட்டும் நான் கேன்சல் பண்றேன். சோ இங்க வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 இது 5ன்னு வருமா. இதை இப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 5 3னா 16 அப்படின்னு வந்துடும். சோ இப்போ இங்க ரெண்டுலயுமே 100 காமனா இருக்கு. இது நான் இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டா இங்க என்ன இருக்கும், 65x மைனஸ் 16 into 4x equal to 2200 அப்படின்னு இருக்கும். So 16 into 4 நமக்கு என்ன வரும், 24 to 64 வந்துரும். 65 minus 64x x equal to 2200. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, மார்க்கெட் பிரைஸ் அந்த ரசீதின் விலை என்ன அப்படின்னு கிடைச்சிருச்சா. சோ ரசீதின் விலை என்னது 2200. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு வர்த்தகர் ஒரு பொருளின் விற்பனை விலையை அதன் வாங்கிய விலையை விட 10% கூடுதலாக அச்சிட்டார். விற்கும் சமயத்தில் குறிப்பிட்ட தள்ளுபடியை அறிவித்ததனால் அவருக்கு 1% நட்டம் ஏற்பட்டது. அவர் அறிவித்த தள்ளுபடி என்ன, அதான் கேள்வி. சோ இங்க என்னது, ஒரு வர்த்தகர் ஒரு பொருளை விற்பனை விலையை அதன் வாங்கிய விலைக்கு 10% கூடுதலாக அச்சிட்டார். வாங்கிய விலை வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. சோ வாங்கிய விலை 100. இப்ப அச்சிட்ட விலை என்னது, வாங்கிய விலைக்கு 10% கூடுதலாக அச்சிட்டார். அப்போ மார்க்கெட் பிரைஸ் எனக்கு என்ன அப்படின்னா 110 ரூபாய். இப்ப இங்க அவரு விற்கும் சமயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா குறிப்பிட்ட தள்ளுபடியை அறிவிக்கிறாரு. அந்த தள்ளுபடி எவ்வளவுன்னு தெரியல. அப்படி அறிவிக்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா லாஸ் 1%, நட்டம் 1% நடக்குது. ஓகேவா.
சோ இப்போ அவர் அறிவித்த தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ தள்ளுபடி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் இருக்கு, லாஸ் இருக்கு, சாரி காஸ்ட் பிரைஸ் இருக்கு, லாஸ் இருக்கு. இதுல இருந்து செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கலாமா? செல்லிங் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு அப்படின்னு போடுவோம். ஸோ காஸ்ட் பிரைஸ் 100, லாஸ் 1. அப்போ 99/100 அப்படின்னு போடுவோமா? அப்போ என்னுடைய செல்லிங் பிரைஸ் 99 அப்படின்னு கிடைச்சிருச்சு. கரெக்டா? இப்போ எனக்கு இங்க மார்க்கெட் பிரைஸ் 110, செல்லிங் பிரைஸ் 99. அப்போ டிஸ்கவுண்ட் என்ன வந்துடும்? டிஸ்கவுண்ட் என்ன வரும்? 11 வருமா? டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். மார்க்கெட் பிளஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் 11 டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் 110 இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோமா? ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடும். இப்போ 11 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 1 இன்ட்டு 10னா 10% அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பொம்மையின் அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி அறிவித்து ஒரு கடைக்காரர் 20% லாபம் பெற்றார். அவர் 20% தள்ளுபடி அறிவித்திருந்தால் அவரின் லாப சதவீதம் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ இங்க 105வது கொஸ்டினா என்ன சொல்லியிருந்தாங்க? 105வது கொஸ்டின்ல 10% தள்ளுபடி அறிவிச்சிருக்காரு. அறிவிச்சுட்டு எனக்கு லாபம் 20% கிடைச்சிருக்கு. இதுவே அவர் தள்ளுபடி 20% அறிவிச்சிருந்தா அவருக்கு லாபம் என்னவா இருந்திருக்கும்? அதுதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? சோ அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாமா? மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய். அப்போ டிஸ்கவுண்ட் 10 ரூபா அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன வந்துடும்? 90 ரூபாய் அப்படின்னு வந்துடும். காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்? காஸ்ட் பிரைஸ் வேணும்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடுவோம். ஸோ எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் 90ன்னு தெரியும், காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட் வந்து 20. அப்போ 100 + 20 120/100ன்னு போடுவோம். அப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து 90 இன்ட்டு 100ன்னு வரும், 2 0 டிவைடட் பை 120. இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? அப்புறம் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? இது 4, இது 300. அப்புறம் 4 டேபிள்ல ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் பண்ணா 7ல 28 மிச்சம் டு 75 rupees அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ இது வந்து காஸ்ட் பிரைஸ் எனக்கு 75 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இங்க எனக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ அப்போ இங்க ப்ராஃபிட் நமக்கு என்ன வரும்? காஸ்ட் பிரைஸ் 75. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20% கொடுக்குறேன். என்னுடைய மார்க்கெட் பிரைஸ் 100 அப்படின்னா எனக்கு டிஸ்கவுண்ட் நான் 20% கொடுத்தா என்னுடைய செல்லிங் பிரைஸ் என்னது? 80 ரூபாவா? இப்போ எனக்கு ப்ராஃபிட் என்னன்னு தெரியும்னா என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் 5 ரூபாய் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 75 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? இல்லை இதை 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 3 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 5 இன்ட்டு 4னா 20/3 அப்படின்னு இருக்கும். 20/3னா 6ல 18 மிச்சம் 2. ஸோ 6 2/3%. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வர்த்தகர் வாங்கிய விலையில் 20% வர்த்தகர் தள்ளுபடி அனுமதித்தார். வாங்கிய விலையில் எவ்வளவு கூடுதல் விலையில் அச்சிட்டார் அவருக்கு விற்பனையில் 28% லாபம் கிடைக்கும். ஒரு வர்த்தகர் என்ன பண்றாரு? வாங்கிய விலையில் 20% தள்ளுபடி கொடுக்கிறாரு. வாங்கிய விலையில். சோ அப்போ 106வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு வர்த்தகர் வாங்கிய விலையில் 20% வர்த்தக தள்ளுபடி அனுமதித்தார். வாங்கிய விலை, நான் வந்து வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுல என்ன பண்றாரு? 20% தள்ளுபடி கொடுக்கிறாரு. அப்ப எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் பிரைஸ் இருந்தா தானே சொல்ல முடியும், இல்லையா? சோ 20% தள்ளுபடி கொடுக்கிறார். வாங்கிய விலையில் எவ்வளவு கூடுதல் விலையில் அச்சிட்டால், வாங்கிய விலை எனக்கு 100, அந்த விலையில எவ்வளவு கூடுதல் அச்சிட்டால் எனக்கு லாபம் என்ன வரணும்? 28% வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ப்ராஃபிட் வந்து 28% வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதான் என்னுடைய மார்க்கெட் பிரைஸ். நான் வாங்கின விலையில கூடுதலா எக்ஸ்ன்னு போட்டு அப்புறமா தான் என்ன பண்றேன்? டிஸ்கவுண்ட் 20 கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்போ எனக்கு என்னது? ப்ராஃபிட் 28% அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் வேணும்னா என்னது? மார்க்கெட் பிரைஸ் 100 + x இன்ட்டு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணும். ஸோ 100 - 20னா 80/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 4/5 இருக்குமா? ஸோ 4/5 ஆஃப் 100 + x இது என்னுடைய செல்லிங் பிரைஸ். இப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் இங்க இருக்கு, ப்ராஃபிட் 28ன்னு தெரியும். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும்? காஸ்ட் பிரைஸ் 100 இன்ட்டு ப்ராஃபிட் 28னா 100 + 28. ஸோ 128/100 காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸா? ஸோ இந்த செல்லிங் பிரைஸோட நான் ஈக்குவேட் பண்றேன்.
4/5 of 100 plus 4/5 of x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20ன்னு வரும். இது 128, இது என்னது 80 பிளஸ் 4/5 of x. இந்த 80 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? 128 minus 80 48 equal to 4x/5. ஸோ இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 12. அப்போ x வந்து 60. எக்ஸ்ன்றது எனக்கு என்னது? மார்க்கெட் பிரைஸ்ல நான் 100 விட ஜாஸ்தி எவ்வளவு போடணும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஜாஸ்தி எவ்வளவு போடணும்? நான் 60% இல்ல 60 ரூபா அப்படின்னு போடணும். ஸோ 60% அப்படின்றது நான் எக்ஸ்ட்ரா அச்சிடணும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 107. ஒரு வர்த்தகர் அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி அனுமதித்து வாடிக்கையாளருக்கு விற்று 20% லாபம் அடைய விரும்பினார் எனில் வாங்கிய விலையை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக அச்சிடப்பட வேண்டும்? சோ போன வாட்டி சம் நம்ம போட்டோம்ல, அதே ப்ரொசீஜர் தான் நான் ஹிண்ட் கொடுக்குறேன். நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இங்க என்னது? அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் வந்து 10%. அவர் விற்று லாபம் என்ன பாக்குறாரு? 20% பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ எனக்கு வாங்கிய விலை நான் 100ன்னு வச்சுக்கிட்டா வாங்கிய விலையை விட எவ்வளவு கூடுதலா நான் எக்ஸ் அப்படின்னு போட்டு அச்சிடணும் அப்படின்றதுதான் கேள்வி. இப்ப நம்ம மேல போட்டு அதே ப்ரொசீஜர் தான், வேல்யூஸ் மட்டும் தான் வரும். அங்க 28ன்னு கொடுத்திருந்தாங்க ப்ராஃபிட், இங்க 20ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ அதே ப்ரொசீஜர்ல போட்டு சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பூப்பந்து மட்டையை அதன் அச்சிடப்பட்ட விலையில் 30ல் 25% தள்ளுபடி கொடுத்து ஒவ்வொரு மட்டையுடன் 1.5 மதிப்புள்ள ஒரு பூப்பந்தும் கொடுத்தார். எனினும் அவருக்கு 20% லாபம் கிடைத்தது. அவர் ஒரு மட்டையை வாங்கிய விலை என்ன? சோ இங்க 25% தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்காங்களா? ஆனா இங்க சால்வ் பண்றப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 15% தள்ளுபடின்னு போட்டுதான் சால்வ் பண்ணிருக்காங்க. சரியா? 25ன்னு போட்டா நமக்கு ஆன்சர் வரல. சோ அப்போ இங்க கொஸ்டின் எரர். இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 15ன்னு வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை திரும்ப ரீட் பண்ணலாமா? ஒரு கடைக்காரர் ஒரு பூப்பந்து மட்டையை அதன் அச்சிடப்பட்ட விலையில் ரூபாய் 30ல் 15% தள்ளுபடி கொடுத்து, அப்போ அச்சிடப்பட்ட விலை அப்படின்றதுதான் எனக்கு என்னது? 30 அப்படின்னு வருமா? சோ இங்க பாருங்க, பூப்பந்து மட்டையை அதன் அச்சிடப்பட்ட விலை 30ல் 15% தள்ளுபடி கொடுத்து அப்படின்னு இருக்கு. அப்போ மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 30, அதுல என்ன பண்றாரு? டிஸ்கவுண்ட் எனக்கு 15% கொடுக்கிறார். கொடுத்து ஒவ்வொரு மட்டையுடன் 1.5 மதிப்புள்ள ஒரு பூப்பந்தும் கொடுத்தார். சோ இது மட்டும் கிடையாது, டிஸ்கவுண்ட் இது மட்டும் கிடையாது, 1.5 ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு பூப்பந்தும் கொடுக்கிறாரு. ஓகேவா? எனினும் அவருக்கு 20% லாபம் கிடைத்தது. அவர் ஒரு மட்டையை வாங்கிய விலை என்ன? அப்படி பண்ணாலுமே அவருக்கு லாபம் 25% வருது. அவரு வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரியா? சோ இப்போ எனக்கு மார்க்கெட் பிரைஸ் 30 rupees, டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 15% அப்படின்னு வைங்க. அப்ப செல்லிங் பிரைஸ்னா என்னது? மார்க்கெட் பிரைஸ் 30 இன்டு டிஸ்கவுண்ட் 100 minus 15 85/100. அது மட்டும் கிடையாது, எனக்கு இங்க என்னது? இந்த மதிப்பு இருக்கிற ஒரு பூப்பந்து வேற ஃப்ரீயா கொடுக்கறாரு. அப்போ செல்லிங் பிரைஸ்ல எனக்கு இந்த 1.5 ரூபாயும் கழிக்கணும்ல. கழிச்சாதானே எனக்கு ஒரிஜினலா நான் எவ்வளவுக்கு வந்து செல் பண்றேன் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? புரியுதா? இதை ஏன் கழிக்கிறோம் அப்படின்ட்டு? ஏன்னா இதுவும் எனக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி தான். இதை ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறேன். அப்ப நான் அதையும் மைனஸ் பண்ணணும். இது ரூபா கணக்குல இருக்கு. சோ இதுவும் ரூபா கணக்குல தான் இங்க நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணிருக்கோம். சோ அதனால -1.5 அப்படின்னு போடணும். இப்ப இங்க இதை சால்வ் பண்ணா என்ன வரும்? இந்த 0 கேன்சல். அடுத்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2, இங்க என்னது? இது 1ல 5, 3னா 17 அப்படின்னு இருக்கும். சோ 17 into 3 அப்படின்னா 21, 51/2 -1.5. சோ 51ல பாதி அப்படின்னா என்ன வந்துரும்? 25.5 -1.5 which is equal to 24. அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது? 24 ரூபாய். இப்ப ப்ராஃபிட் எனக்கு என்னது? 20% அப்படின்னு இருக்கு. சோ ப்ராஃபிட் 20%, செல்லிங் பிரைஸ் 24 equal to காஸ்ட் பிரைஸ் into 120/100. சோ இந்த 0 கேன்சல். இதை 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2. அப்ப என்னுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன வந்துரும்? 2 into 10 20 rupees அப்படின்னு கிடைச்சிடும். சோ 20 rupees எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்த கேள்வி. ஒரு வணிகர் ஒரு கை கடிகாரத்தை 450க்கு வாங்கினார் அப்படின்னு இருக்கு. சோ 450க்கு வாங்கினார் அப்படின்னா காஸ்ட் பிரைஸா? சோ 450 அப்படின்றது காஸ்ட் பிரைஸ். 450க்கு வாங்கினார். வாங்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க. 10% தள்ளுபடி கொடுத்த பின்னும் அவருக்கு 20% லாபம் கிடைக்குமாறு அதன் விலையை அச்சிட்டார். கை கடிகாரத்தின் அச்சிடப்பட்ட விலை எவ்வளோ?
10% தள்ளுபடி கொடுக்கறாரு. ஆனாலும் அவருக்கு லாபம் 20% வரணும். அப்போ அவரு எவ்வளவுதான் வந்து அச்சிட்டு இருப்பாரு அப்படின்றதுதான் கேள்வி. கரெக்டா? எனில் கை கடிகாரத்தின் அச்சிடப்பட்ட விலை என்ன? இதுதான் வந்து கொஸ்டின். சோ இப்ப கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பார்க்கலாமா? இது எக்ஸ். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? எனக்கு காஸ்ட் பிரைஸ், ப்ராஃபிட் இருக்கு. இது ரெண்டையும் வச்சு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சோ செல்லிங் பிரைஸ் வேணும்னா காஸ்ட் பிரைஸ் 450 இன்டு ப்ராஃபிட் 100 பிளஸ் 20. ஸோ 120 by 100 அப்படின்னு போடணும். இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். 45 இன்ட்டு 10 எனக்கு 450, 45 இன்ட்டு 2 ஒரு 90. அப்ப என்ன வந்துடும்? 540 rupees தான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் வந்து 540 இருக்கு, டிஸ்கவுண்ட் 10 இருக்கு. அப்ப மார்க்கெட் பிரைஸ் வேணும்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடுவோம். டிஸ்கவுண்ட் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 10%னா 100 minus 10, 90 by 100ன்னு வரும். செல்லிங் பிரைஸ் 540, மார்க்கெட் பிரைஸ் எக்ஸ். ஸோ இந்த ஜீரோ போயிடுச்சு அப்படின்னா 9/10 அப்படின்னு இருக்கும். இதை நான் 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 60 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 600. எக்ஸ் 600னா என்னது? எனக்கு அச்சிடப்பட வேண்டிய விலை என்னது? 600 அப்படின்னு அச்சிடப்படணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மொத்த வியாபாரி 20 பேனாக்களை 16 பேனாக்களின் அச்சிடப்பட்ட விலையில் ஒரு சில்லறை வியாபாரிக்கு விற்றார் அப்படின்னு இருக்கு. சோ 20 பேனாக்களை என்ன பண்றாரு அப்படின்னா 16 பேனாக்களின் அச்சிடப்பட்ட விலையில் விற்றார். சோ அப்ப இங்க அச்சிடப்பட்ட விலை நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஒரு பெண்ணுடைய அச்சிடப்பட்ட விலை, மார்க்கெட் பிரைஸ் நான் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு பெண்ணோட மார்க்கெட் பிரைஸ் எக்ஸ். அப்போ 16 பெண்ணோடைய மார்க்கெட் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 16x. ஓகேவா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 20 பேனாக்கள் 16 பேனாக்களின் அச்சிடப்பட்ட விலையில் ஒரு சில்லறை வியாபாரி விற்றார் அப்படின்னு இருக்கு. சோ 20 பேனாக்களை வித்திருக்காங்க. சோ 20 பெண்ணுடைய செல்லிங் பிரைஸ் என்னது அப்படின்னு பார்த்தா 16 பேனாக்களின் அச்சிடப்பட்ட விலையில தான் விற்கிறாரு. அப்போ 16x. 20 பெண்ணோட செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16x. இப்ப அடுத்த பகுதி என்ன கொடுத்திருக்காங்க? சில்லறை வியாபாரி அவற்றை அச்சிடப்பட்ட விலையில் விற்றார் எனில் சில்லறை வியாபாரியின் லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்லறை வியாபாரி என்ன பண்றாரு அப்படின்னா அச்சிடப்பட்ட விலையிலேயே விற்கிறாரு. சோ இந்த அச்சிடப்பட்ட விலை இருக்குல்ல, இந்த எக்ஸ், இதுலயே வந்து அவர் விற்கிறாரு. அப்படி விற்கிறப்போ ப்ராஃபிட் எவ்வளவு வருது அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப இங்க 20 பெண்ணோட செல்லிங் பிரைஸ் எனக்கு 16x. 20 பேனாக்களை 16 பேனாக்களின் அச்சிடப்பட்ட வியாபாரியில் ஒரு சில்லறை வியாபாரிக்கு விற்றார் அப்படின்னா அப்போ சில்லறை வியாபாரிக்கு இந்த விலையில வித்திருக்காங்க அப்படின்னா இந்த சில்லறை வியாபாரியோட காஸ்ட் பிரைஸ் இதுதானே. காஸ்ட் பிரைஸ் இந்த 16x தான். ஆனா ஒரு பேனாவோடது வேணும் அப்படின்னா 16x/20 அப்படின்னு போட்டுக்கலாமா? இதுதான் வந்து ஒரு பேனாவுடைய காஸ்ட் பிரைஸ். இந்த விலைக்கு வித்திருக்காங்க அப்படின்னா இந்த விலைக்கு அவர் வாங்கியிருக்காரு சில்லறை வியாபாரி. வாங்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த எக்ஸ் பைசா இருக்குல்ல, மார்க்கெட் பிரைஸ், அதே விலைக்கு விற்கிறாரு. அதே விலைக்கு என்ன பண்றாரு? விற்கிறாரு. சோ அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் அப்படின்றது எனக்கு என்னது? எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்ப எனக்கு ப்ராஃபிட் வேணும்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸா? சோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்னா எக்ஸ் மைனஸ் 16x/20 டிவைடட் பை பெர்சன்டேஜ்ல தானே கேட்டிருக்காங்க. எதுக்கும் பாத்துக்கலாமா? பெர்சன்டேஜ்ல தான் கேட்டிருக்காங்க. டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். சோ 16x/20 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். இப்ப இங்க கீழே எல்சிஎம் இன்ட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 20 போடுவோமா? சோ 20x minus 16xனா 4x. So 4x/20 divided by 16x/20. So இந்த 20 cancel, x cancel ஆயிடும். 4 டேபிள்ல cancel பண்ணா 4. அப்போ 1/4 into 100 அப்படின்னு மிச்சம் இருக்கும். அதாவது 100/4 அப்படின்னு இருக்கும். அப்ப எனக்கு ப்ராஃபிட் என்ன வந்துடும்? 25% அப்படின்னு வந்துடும். ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண நம்ம டீகோட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 8% தள்ளுபடியில் விற்று 16.6% அடைந்தார். லாபம் 16.6% அடைந்தார். தள்ளுபடி எதுவும் கொடுக்கவில்லை எனில் அவரின் லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு தொலைக்காட்சி பெட்டியை என்ன பண்றாங்க அப்படின்னா 8% தள்ளுபடியில விற்கிறாங்களா? சோ அப்போ 8% தள்ளுபடியில வித்ததுக்கு அப்புறமும் அவருக்கு லாபம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16.6% லாபம் வருது. இப்போ அவர் வந்து எனக்கு தள்ளுபடியே கொடுக்கல அப்படின்னா அவருக்கு லாபம் என்னவா இருக்கும்? டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா லாபம் என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின்.
ஸோ அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரேட் அசியூம் பண்ணி எடுத்துக்கலாமா? ரேட் அசியூம் பண்ணி 100 ரூபாய் இல்ல எக்ஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாமா? ஸோ இங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கலாமா? எதுக்கும் இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க ஏதோ புது நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அது நம்ம போக வேணாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கொடைக்காரர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 8% தள்ளுபடியில் விற்று லாபம் 16.6 அப்படின்னு வந்துருது. தள்ளுபடி கொடுக்கலன்னா அவரோட லாப சதவீதம் என்ன? அப்போ இங்க நான் வந்து மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப டிஸ்கவுண்ட் 8% அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன வந்துரும்? 98 ரூபாய் அப்படின்னு வந்துருமா? 98 ரூபாய். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன வந்துரும்? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டு ப்ராஃபிட்னா 119.6 19.6 தானே, 19.6 தான். ஸோ 119.6 டிவைடட் பை 100 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ இங்க இருந்து காஸ்ட் பிரைஸ் என்ன கிடைக்கும்? 9200 divided by 119.6 இருக்கு. ஸோ நான் பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு இன்ட்டு 10 பண்றேன். அப்போ மேல ஒரு 0 வந்துடும். ஸோ இதான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸா இருக்கும். இது மார்க்கெட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ். எனக்கு டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆயிடும், இந்த காஸ்ட் ப்ரைஸ், இது ரெண்டையும் சேர்த்தா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கிடைச்சிடும் இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 rupees மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா 92,000 டிவைடட் பை 1196 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1196 அப்படின்னா 119600 மைனஸ் 92,000 டிவைடட் பை 1196. ஸோ இந்த 1196 அப்புறமா இந்த 920 இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க. 1196 ஒரு 920, இங்க ஒரு 80, அங்க ஒரு 100ன்னு வந்துருமா? ஸோ 1196 மைனஸ் 20 அப்படின்னா 276 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்புறமா 2 0 வந்துடும். ஸோ 276 அப்புறமா 2 0 போட்டுட்டு அது என்ன வந்துடும்? டிவைடட் பை 1196 வர போடணும். ஸோ டிவைடட் பை 1196. ஸோ இதை என்ன பண்ணலாம், 2 டேபிள்ல கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணும், இன்ட்டு 100% வேற இருக்கு. ஸோ இன்ட்டு 100% அப்படின்னு போட்டால் தானே ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27600 டிவைடட் பை 1196. இது ரெண்டையும் நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5ல 10 மிச்சம் 1, 9ல 18 மிச்சம் 1, 8. இங்க 1, 3ல 2, 8, 00. திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ல 4, 9ல 18, 9. இங்க 6ல 12 மிச்சம் 1, 9ல 18, அப்புறம் 00 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை 299 இங்க 100 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை ஃபுல்லா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கேல்சியில நான் இப்போதைக்கு போடுறேன், நீங்க அப்புறமா பொறுமையா சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா 23.07% அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ 23.07%. இங்க 23.07 இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பால்காரர் லிட்டர் 6.4 என்ற விலையில் பால் வாங்குகிறார். பால் வாங்குறாரு. அப்போ இங்க என்னது, அது காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் 1 லிட்டருடைய பாலோடைய விலை வந்து எனக்கு 6 ரூபாய் 40 காசு. இப்ப அந்த பாலுடன் தண்ணீர் கலந்து அந்த கலவையை லிட்டருக்கு 8 ரூபாய் என விற்றதில் 37.5% லாபம் அடைகிறார். தண்ணீர் கலக்குறாங்க. ஸோ மில்கோட வாட்டரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விற்கிறாங்க. எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படி விற்கிறப்போ லாபம் எவ்வளவு வருது அப்படின்னா 37.5% எனக்கு லாபம் வருது. வாடிக்கையாளருக்கு கிடைத்த பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்ன? இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ வேணும் அப்படின்னா மில்க் இங்க வாட்டர் இங்க அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. காஸ்ட் பிரைஸ், வாட்டரோட காஸ்ட் பிரைஸ் 0 தான் இல்லையா? பாலோடைய காஸ்ட் பிரைஸ் 6.4, எனக்கு பாயிண்ட்ல வேணாம், அதனால 64/10 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து காஸ்ட் பிரைஸ். இப்ப இது ரெண்டையும் எனக்கு சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா விக்கிறாங்க. விக்கிறப்போ இங்க இது ரெண்டையும் கலந்தா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு அப்படின்னு நமக்கு தெரியணும். தெரியறதுக்கு என்ன பண்ணும், எனக்கு ப்ராஃபிட் வந்து 37.5% அப்படின்னு இருக்கு. செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 8 ரூபாய் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த செல்லிங் பிரைஸையும் ப்ராஃபிட்டையும் வச்சு காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ்
இன்ட்டு ப்ராஃபிட் வந்து 100 பிளஸ் அப்படின்னு போடுவோம். 137.5 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். இப்போ இதை நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 20, இங்க வந்து 2ல 10, மிச்சம் 3, 7ல 25, ஸோ 27.5. திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 5s are 20, இங்க 5.5 அப்படின்னு இருக்கும். ஸோ 5.5னா 8 into 4 divided by 5.5 equal to cost price அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க 5.5 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 11ல பாதி அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 8 into 4 by 11 divided by 2ன்னு வரும். 2 1 வந்து நான் மேல வச்சுக்கிறேன். அப்போ 8, இங்க 4 2s are 8, 8 into 8 64/11. இதான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 64/11 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இங்க என்னது? எனக்கு காஸ்ட் பிரைஸ் தனித்தனியா போட்டோம் அப்படின்னா இது பாலோடைய காஸ்ட் பிரைஸ், இது தண்ணியோட காஸ்ட் பிரைஸ். இது ரெண்டையும் நான் கலந்ததுக்கு அப்புறமா எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 64/14. இப்ப என்ன பண்ணோம்? பிரின்சிபல் ஆஃப் மிக்சர் படி இது ரெண்டத்தோட வித்தியாசம் இங்க எழுதுவோமா? 64/11 வரும். இது ரெண்டத்தோட வித்தியாசம் இங்க எழுதுவோம். இது ரெண்டத்தோட வித்தியாசம்னா 64/10 மைனஸ் 64/11 அப்படின்னு எழுதுவோம். இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும்? கீழே வந்து எனக்கு ஒரே மாதிரி வரணும். அப்ப இங்க இன்ட்டு 11, 64 into 11னா 6 4, 6 plus 4 10 1, ஸோ 704 அப்படின்னு இருக்கும். ஸோ 704 minus 640 divided by 11 into 10, ஸோ 110 அப்படின்னு வந்துடும். 704 640னா 64 அப்படின்னு கிடைக்குமா? ஏன்னா இங்க ஒரு 60 அங்க ஒரு 4, ஸோ 64/110 அப்படின்னு இருக்கும். ஸோ 64/11 is to 64/110. எனக்கு கீழே டினாமினேட்டர் சேம் ஆக்கணுமா? அப்ப நான் என்ன பண்றேன்? இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10. 640/1110 is to 64/1110 அப்படின்னு இருக்கும். இங்க கீழே டினாமினேட்டர் சேமா இருந்தா நியூமரேட்டர் மட்டும் எழுதினா போதும். ஸோ 640 is to 64. இப்போ 64 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வந்துடும்? 10 is to 1 அப்படின்னு வரும். ஸோ இது என்னது? பால் மற்றும் தண்ணியின் கலவை 10 is to 1. ஸோ இங்க தண்ணீர் மற்றும் பாலின் கலவை அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இது என்னது? 1 is to 10 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு உலர் பழங்கள் விற்றவர் 3 வகையான அக்ரூட் பருப்புகள் முறையே 50, 20, 30 ஆகிய விலை கொண்டவற்றை 2:4:3 ஆகிய எடைகள் என்ற விகிதத்தில் கலந்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ 3 வகையான பருப்பு இருக்கு. ஸோ 50, 20, 30 கரெக்ட் தான் எழுதிருக்கோமா? 50, 20, 30. ஸோ அந்த எந்த ரேஷியோல கலக்குறாங்க அப்படின்னா 2:4:3. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன வந்துடும்? இது 2x. ஸோ 2x into 50 பிளஸ் இது என்னது? 4x into 20 பிளஸ் இங்க வந்து 3x into 30 அப்படின்னு இருக்கும் காஸ்ட் பிரைஸ். பின் அந்த கலவையை கிலோ 33 என்ற விலையில் விற்றார். கிலோ செல்லிங் பிரைஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 கிலோ 33 ரூபாய் அப்படின்னு வித்திருக்காங்க. இதுக்கப்புறம் வேற என்ன கேக்குறாங்க? அவருக்கு கிடைத்த லாப சதவீதம் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிப்போமா? ஸோ காஸ்ட் பிரைஸ் இது ஃபுல்லா போட்டோம் அப்படின்னா இங்க காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்? 2xனா இது ஒரு 100x, இது வந்து ஒரு 80x, இது வந்து ஒரு 90x, இது ரெண்டுனா 170, இது ஒரு 100. ஸோ 270x அப்படின்னு வரும். 270x இது எத்தனை கிலோ? இந்த பங்கு பாருங்க, அதுதான் அத்தனை கிலோ. அப்போ 3 4 7 7 plus 2 9, 9 பங்கு தான் எனக்கு 270. கரெக்டா? ஒன்னு இதை டிவைடட் பை 9ன்னு பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதை வந்து இன்ட்டு 9 அப்படின்னு பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? 1 கிலோக்கு என்ன அப்படின்றத மொத்தமா தான் ஈக்குவேட் பண்ண முடியும். சரியா? சோ அப்ப இது டிவைடட் பை 9ன்னு போட்டா 30x அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த 30x அப்படின்றது எனக்கான காஸ்ட் பிரைஸ். சோ இங்க 33 அப்படின்றது செல்லிங் பிரைஸா? கரெக்டா? சோ கரெக்டா போட்டிருக்குமான்னு எதுக்கும் இங்க செக் பண்ணிக்கலாமா? இது எத்தனாவது கொஸ்டின்? இதுதான். சோ இது வந்து 270x அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? சோ இங்க வந்து செல்லிங் பிரைஸ் 33 அப்படின்னு இருக்கு. சோ இந்த 270 அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ செல்லிங் பிரைஸ் என்ன பண்ணணும்? எனக்கு 33 ரூபாய் 1 கிலோக்கு. அப்போ இங்க 2 கிலோ, இங்க 4, இது 3 அப்படின்னு இருக்கு. சோ 9 இருக்கா? சோ அதை தான் வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்பதானே நமக்கு இதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கிடைக்கும். சோ அதனால 33 into 9x அப்படின்னு பண்ணிருக்காங்க. பண்ணா இங்க 9 3s are 27, 2 இங்க 27 to 297x அப்படின்னு கிடைச்சிடும். சோ இப்ப செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் ரெண்டுமே இருக்கு. ப்ராஃபிட் வேணும்னா என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 அப்படின்னு போட்டா போதுமா?
ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? அப்போ 297 மைனஸ் 270 அப்படின்னு போட்டா நமக்கு 27 அப்படின்னு வருமா மேல? ஸோ மேல வந்து 27, கீழே வந்து 270 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஜீரோ கேன்சல், 27 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10% ப்ராஃபிட் அப்படின்னு கிடைச்சிடும். 10% எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி, தரமான நெய் கிலோ ஒன்றுக்கு 100 ஆகும். அதனுடன் கிலோ 50 விலையுள்ள தாவர எண்ணெயை கலப்படம் செய்து ஒரு கடைக்காரர் அந்த கலவையை ரூபாய் 96 வீதம் விற்று 20% லாபம் அடைந்தார் என இரண்டையும் அவர் எந்த விகிதத்தில் கலந்தார் அப்படின்னு இருக்கு. சோ ஒரு நெய் இருக்கு, நெய்யோட ரேட்டு வந்து 100 ரூபாய், கலப்படம் பண்ற எண்ணெயோட ரேட்டு 50 ரூபாய். சோ இது வந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ். இப்ப இது ரெண்டையும் கலப்படம் பண்ணி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 96 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கிறப்போ அவருக்கு லாபம் என்ன வருது அப்படின்னா 20% வருது. சோ இது ரெண்டத்தோட காஸ்ட் பிரைஸ் இருக்கு அப்படின்னா இதை கலப்படம் பண்ணா என்ன காஸ்ட் பிரைஸ் வருதோ அதனோட வித்தியாசத்தை தான் நம்ம வந்து இப்படி போட முடியும். சோ அப்ப இங்க என்ன பண்ணணும், இதனுடைய காஸ்ட் பிரைஸா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் பிரைஸ் இன்டு ப்ராஃபிட். சோ 120/100 அப்படின்னு இருக்கும். சோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? சோ இது இல்ல, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடுவோம். இங்க காஸ்ட் பிரைஸ் வேணும்னா செல்லிங் பிரைஸ் 96 இன்ட்டு இங்க 120/100 இருக்கும். இந்த சைடு வரப்போ 100/120 அப்படின்னு ஆயிடும் இல்லையா? சோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இதை 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8, ஸோ 80 rupees அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப என்ன பண்ணணும், இந்த 80க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், வித்தியாசம் 50 80, இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் எனக்கு என்னது 30, இங்க 100 80, இது ரெண்டத்தோட வித்தியாசம் 20. அப்ப இதோட கலப்பட விகிதம் என்னது 3:2. சோ 3:2 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் B ல இருக்கு. ஒரு நபர் ஒரு முதலீடு செய்ததில் 15% லாபம் அடைந்தார் அப்படின்னு இருக்கு. சோ 15% லாபம் எங்க முதலீடு பண்ணிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல. அடுத்த பகுதியை வாசிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆனால் மற்றொரு முதலீட்டில் 12% நட்டம் அடைந்தார். இன்னொரு முதலீட்டுல என்ன நடக்குது, 12% நட்டம் அடைந்தார் அப்படின்னு இருக்கு. இரண்டு முதலீடுகளின் விகிதம் 3:5 எனில் அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்னது? ரெண்டு இன்வெஸ்ட்மெண்டோட ரேஷியோ 3:5, 3x 5x அப்படின்னு வச்சுக்கலாம். இது நான் 3x 5x வச்சுக்கிறதுக்கு பதிலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ்ல வச்சுக்கலாமா? இங்க வந்து எனக்கு முதலீடு 300 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் வந்து 100ன்னு வச்சுக்கிறேன். அப்ப இங்க வந்து என்னோட முதலீடு வந்து 500 அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ இதுதான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா எனக்கு இங்க ப்ராஃபிட் 15%. இப்ப ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் கிடைத்த லாபம் மட்டும் நட்டம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க, சதவீதம் என்ன. இப்ப ஃபைனலா இது ரெண்டையும் சேர்த்தா எனக்கு லாபமா நட்டமா அது எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் 300 500னா செல்லிங் பிரைஸ் என்ன வந்துரும், இங்க எனக்கு 15% வந்து லாபம் அப்படின்னா 300 இன்ட்டு 115/100. சோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். 115 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டீங்கன்னா 345 rupees அப்படின்னு வரும். இங்க எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, லாஸ். அப்போ 100 மைனஸ் 12 அப்படின்னு போட்டா 88 வருமா? சோ 88/100. சோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். 88 இன்ட்டு 5 அப்படின்னு போறப்போ 440 rupees அப்படின்னு வரும். இப்போ இதுதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். எனக்கு ஓவராலா காஸ்ட் பிரைஸ் என்னது 300 + 500 800 ரூபாய். எனக்கு ஓவராலா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 345 + 440 அப்படின்னு இருக்கா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 785 ரூபாய் அப்படின்னு வரும். அப்போ நமக்கு என்ன தெரியுது, இதுல இருந்து லாஸ் அப்படின்னு தெரியுது. லாஸ் பெர்சன்டேஜ் என்ன வரணும், இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் போடணும். டிஃபரன்ஸ் வந்து 15 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 800 இன்ட்டு 100. ஸோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? 15/8 அப்படின்னா 1ல 8 மிச்சம் 7 அப்படின்னு இருக்கும். ஸோ 17/8% நமக்கு லாஸ். ஸோ 17/8 எங்க இருக்கு, ஆப்ஷன் D-ல இருக்கு. அடுத்தது, ஒரு நபர் ஒரு பொருளின் மதிப்பை விட 10% குறைவாக வாங்கி பின் அதன் மதிப்பை விட 10% கூடுதல் விலையில் விற்றார். சோ ஒரு மதிப்பை விட 10% குறைவா வாங்குறாரு. அப்ப அந்த மதிப்பு நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதை விட என்ன பண்றாரு, 10% குறைவா வாங்குறாரு அப்படின்னா என்னது, 9x/10. அதான் காஸ்ட் பிரைஸ். இப்ப என்ன பண்றாரு, அதை 10% விட கூடுதல், அதன் மதிப்பை விட 10% கூடுதல் விலையில் விற்றார். அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வந்துரும், செல்லிங் பிரைஸ் வந்து
எக்ஸ் இதுதான் அந்த மதிப்பு, இதை விட 10% கூடுதலுக்கு விற்கிறாரு அப்படின்னா 110/100 அப்படின்னு வரும். 110/100னா லாஸ்ட்ல இருக்க 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 11x/10 அப்படின்னு வச்சுக்கலாமா? கரெக்டா? இப்ப என்ன கேக்குறாங்க, எனில் அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் இருக்கு, செல்லிங் பிரைஸ் இருக்கு. சோ லாபமா நட்டமான்னு நீங்க எனக்கு போட்டு ஹோம்ஒர்க்கா பண்றீங்களா? ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு எவ்வளவு வருது, 20% விட குறைவா வருதா, கூடுதலா வருதா, இல்ல லாபமும் இல்லை நட்டமும் இல்லை வருதா, என்ன வருது அப்படின்றத செக் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 117. ஒரு கடைக்காரர் ரூபாய் 34க்கு 8 பேனாக்கள் வாங்கினார். சோ இது வந்து காஸ்ட் பிரைஸ். சோ 34 ரூபாய்க்கு என்ன பண்றாரு, 8 பேனாவை வாங்குறாரு. 8 பென்னு 34 ரூபாய். அவர் 57க்கு 12 பேனாக்கள் என விற்றார். செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 12 பெண்ணை 57 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அவருக்கு லாபம் 900 ருபீஸ் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் விற்க வேண்டிய பேனாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ எனக்கு லாபம் வந்து 900 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் லாபம் 900 வரணும் அப்படின்னா நான் இங்க 34 57ன்னு இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், இத ரெண்டு பேனாக்களின் எண்ணிக்கையை நான் சமமாக்குறதுக்கு இதை இன்ட்டு 12 இதை இன்ட்டு 8 அப்படின்னு பண்றேன்னு வைங்க. அப்போ 12 இன்ட்டு 8னா 96 பேனா. இங்கேயும் அப்ப இன்ட்டு 12 இங்க இன்ட்டு 8ன்னு வந்துருமா? ஓகேவா? அப்ப 96 பேனாவுடைய காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிடும். இங்க 96 பேனாவுடைய செல்லிங் பிரைஸ் தெரிஞ்சிடும். சோ அப்போ 34 இன்ட்டு 12 அப்படின்னு போட்டோம்னா 34 இன்ட்டு 10 310, அப்புறம் ஒரு 68 இருக்குமா? அப்போ 408 அப்படின்னு வந்துடும். 34 இன்ட்டு 12. அடுத்து 57 இன்ட்டு 8 அப்படின்னு போட போறோம். போட்டீங்க அப்படின்னா 456 அப்படின்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. அதானே நம்ம ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்போ 456 மைனஸ் 408 அப்படின்னு பண்ணா எனக்கு ப்ராஃபிட் 48 ரூபாய் அப்படின்னு வரும். இது எத்தனை பேனா வித்தப்போ? எனக்கு 96 பென்னு வித்தப்போ 48 ரூபாய் லாபம். எனக்கு 90 ரூபாய் லாபம் வேணும்னா எத்தனை பேனா விற்கணும் அப்படின்னு தான் கேள்வி. அப்போ 96/48 அப்படின்னு போட்டா எனக்கு 1 ரூபாய் லாபத்துக்கு எத்தனை பேனா விற்கணும்னு தெரிஞ்சிடும். இங்க எனக்கு என்னது 900, 90 கிடையாது, 900 ருபீஸ் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இன்ட்டு 900 அப்படின்னு போட்டுக்கலாமா? கரெக்டா? சோ எனக்கு 48 ரூபாய் லாபம் வருது 96 பேனாவா விக்கிறப்போ. அப்போ 1 ரூபாய் லாபம் வேணும்னா 96/48 அப்படின்னு போடணும். எனக்கு 900 ருபீஸ் லாபம் வேணும்னா 96/48 இன்ட்டு 900 போடணுமா? இப்ப இது 48 வாய்ப்பால் அடிச்சா 2 இன்ட்டு 900 அப்படின்னா 1800 அப்படின்னு கிடைச்சிருமா? அப்போ எனக்கு 1800 பேனா வித்தா எனக்கு 900 ருபீஸ் லாபம் கிடைக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. ராம்லால் 120 குயர் பேப்பர்களை ஒரு குயர் 100 என்ற விலையில் வாங்கினார். ஒரு குயர் 100 அப்படின்னா 120 குயர் வாங்கியிருக்காங்க. அப்ப இங்க மொத்தம் என்னது 120, அப்புறம் ஒரு 2 0 வந்துடும். பயண செலவு 480. சோ அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ்ல எனக்கு இந்த கொயர் வாங்கின கணக்கு மட்டும் கிடையாது, பயண செலவு 480 வந்துடும். பிளஸ் சுங்கவரியாக குயர் ஒன்றுக்கு 50 பைசா. ஒரு குயருக்கு 50 பைசா. அப்போ 120 குயருக்கு என்னது 120 இன்ட்டு 50/100ன்னு போடுவோமா? இல்லையா? அப்போ 60 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். ஒரு குயருக்கு 50 பைசா அப்படின்னா 120 குயருக்கு 120ல பாதிதான் இல்ல 60 ரூபாய். சுமை கூலியாக 60ம் செலவழித்தாள். சுமை கூலி வேற ஒரு 60 ரூபாய். சோ அப்ப இதெல்லாம் சேர்ந்ததான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ். அவருக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டும் எனில் அவர் குயர் ஒன்றுக்கு என்ன விலை வசூலிக்க வேண்டும், அதாவது என்ன விலையில விற்கணும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ அப்ப இது என்னது 120 480 அப்படின்னா 600. அப்ப இங்க 12,600 அப்படின்னு வரும். இது வந்து எனக்கு மொத்தமா 120 கொயருக்கு. எனக்கு ஒரு கொயருக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? சோ இந்த 0 கேன்சல்னா நம்ம 6 டேபிள்ல அடுத்து கேன்சல் பண்ணோம்னா இது 2, இங்க என்னது 210 அப்படின்னு இருக்கும். அடுத்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1ல 2 105 அப்படின்னு வந்துடும். இது என்னுடைய காஸ்ட் பிரைஸ் 105. சோ என்ன வந்துருச்சு, காஸ்ட் பிரைஸ் 105. எனக்கு 20% லாபம் வேணும். அப்போ செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கணும், அதான் கொஸ்டின். இப்போ 105 இன்ட்டு 120/100. சோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 6 இது 5, இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21 இன்ட்டு 6னா 6 126 அப்படின்ற விலைக்கு நான் விற்கணும். சோ 126 தான் வந்து என்னுடைய கரெக்டான ஆன்சர்.
அடுத்த கேள்வி பாருங்க, முகேஷ் கிலோவிற்கு 12 என்ற வகை கோதுமையில் 40 கிலோவும் 12 ரூபாய் அப்படின்ற வகையில 40 கிலோ வாங்குறாரு. ஸோ அப்போ 2 வகை கோதுமை இருக்கு. இங்க வந்து 40 கிலோ வாங்குறாரு. என்ன விலை கோதுமைய? 12 ரூபாய், 12.50 பைஸ் ருபீஸ்க்கு. 15 ரூபாய் 10 பைசா என்ற வகை கோதுமையில் 25 கிலோவும். ஸோ இங்க வந்து 15 ரூபாய் 10 பைசா அப்படின்ற விலைக்கு 25 கிலோ கோதுமையும் வாங்குறாரு. ஸோ இது ஃபுல்லா காஸ்ட் பிரைஸ். 2 வகை கோதுமையும் ஒன்றாக கலந்து விற்றார். அவருக்கு 10% லாபம் கிடைக்க வேண்டும் எனில் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஸோ 2யும் கலப்படம் பண்ணி விற்கிறாங்க. 10% லாபம் வர மாதிரி விற்கணும் அப்படின்னா அவங்களுடைய செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? அதுதான் வந்து கேக்குறாங்க. என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்றது கொஸ்டின். இப்ப இங்க என்னது 40 கிலோ 25 கிலோ அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு காஸ்ட் பிரைஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இது 2யும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுமா? 40 கிலோ 40 × 12.5 பிளஸ் 25 × 15.1 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு மொத்த காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். மொத்த எத்தனை கிலோ வருது? 65 கிலோவுடைய காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். டிவைடட் பை 65 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 1 கிலோவுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதை நீங்க பொறுமையா சால்வ் பண்ணி பார்த்தாதான் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். இங்க 0ன்னு இருக்கு. அப்ப இங்க 125 × 4 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ 125 × 4 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 125 × 4 500 அப்படின்னு கிடைச்சிடும். 500 plus 25 × 15.1 இருக்கு. ஸோ அப்ப இங்க வந்து 377.5 divided by 65 அப்படின்னு இருக்கும். ஸோ இது 2யும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டு டிவைட் பண்ணணும். பொறுமையா தான் பண்ணணும். பண்ணி பாருங்க. பண்ணீங்க அப்படின்னா 13.5 rupees அப்படின்னு கிடைக்கும். 1 கிலோ. இது வந்து 1 கிலோ எனக்கு 13 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். இது என்னது? என்னுடைய காஸ்ட் பிரைஸ். இப்ப இங்க எனக்கு என்னது? ப்ராஃபிட் 10% வேணும். அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? அதான கேள்வி. அப்ப 13.5 × ப்ராஃபிட் 10%னா 110/100. இந்த 0 கேன்சல் ஆயிடும். 135 × 11 அப்படின்னு போடணுமா? ஸோ 135 × 11 போட்டீங்க அப்படின்னா 148.5 அப்படின்னு வரும். கீழே ஒரு டிவைடட் பை 10 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வந்துரும்னா 14.85. டிவைடட் பை 10 இங்க இருந்த ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் வந்துருமா? அப்போ 14.85 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, 400க்கு விற்பதற்கு பதில் ஒரு மேஜையை 350க்கு விற்றதில் 5% நட்டம் ஏற்பட்டது எனில் மேஜையின் வாங்கிய விலை என்ன? 400க்கு பதிலா 350க்கு வித்ததுனால 5% நட்டம். அப்போ இந்த வித்தியாசம் 50 ரூபாய் தான். எனக்கு என்னது? அந்த 5%. அப்ப மேஜையின் வாங்கிய விலைனா 100% என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 100% என்னன்னு. அப்ப இப்ப இந்த பாக்ஸ்குள்ள போட்டுடலாமா? பாக்ஸ்குள்ள போட்டா என்ன வரும்? இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10 அப்படின்னு இருக்கும். அப்புறமா என்ன பண்ணுவோம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு அந்த வாங்கிய விலை 1000 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதோட நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கூடுதல் வினாக்கள்ல எனக்கு ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. ஸோ அதை நான் ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரே விலையுடைய 2 செல்லிடைப்பேசிகள் வாங்கப்பட்டன அப்படின்னு இருக்கு. செல்லிடைப்பேசிகள்னா மொபைல் போன். ஒன்று 30% லாபத்தில் விற்கப்பட்டது. இரண்டாவது செல்லிடைப்பேசி முதலாவது விற்ற விலையை விட 2500 குறைவாக விற்கப்பட்டது. ஸோ அப்போ டேட்டா வந்து இங்க கொஞ்சம் பெருசா போகுது. அப்போ தனியா எழுதிடலாமா? கூடுதல் வினா விடை. ஃபர்ஸ்ட் 2 செல்போன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செல்போன், செகண்ட் செல்போன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது 2த்தோடைய காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஒரே விலையுடைய 2 செல்லிடைப்பேசிகள் வாங்கப்பட்டன. ஒரே விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப எங்கேயும் காஸ்ட் பிரைஸ் எக்ஸ், இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து ஒன்று 30% லாபத்தில் விற்கப்பட்டது. ஸோ அப்போ 1 வந்து 30% லாபத்துல வித்திருக்காங்க. அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வந்துடும்? எக்ஸ் × 130/100. இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 1.3x அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்தது இரண்டாவது செல்லிடைப்பேசி முதலாவது விற்ற விலையை விட 2500 குறைவாக விற்கப்பட்டது. சோ முதல்ல இங்க வித்ததை விட 2500 ரூபாய் குறைவா வித்திருக்காங்க. அப்போ 1.3xல இருந்து எனக்கு 2500 ரூபாய் கம்மியா வித்திருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன? 2 செல்லிடைப்பேசிகளையும் விற்றதில் கிடைத்த மொத்த லாபம் 5% எனில்
ஒரு செல்லிடைப்பேசியின் விலை என்ன? சோ இது ரெண்டையும் வித்ததுல எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்து 5% அப்படின்னா எனக்கு ஒரு செல்லிடைப்பேசியின் விற்ற விலை, அதாவது இந்த எக்ஸ் இருக்குல்ல, சோ அதுதான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு என்ன இருக்கு இங்க காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் இங்க இருக்கு, இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் இருக்கு இல்லையா? சோ அதை வச்சு நான் என்ன பண்ணும், இங்க டோட்டல் ப்ராஃபிட் எனக்கு 5% அப்படின்னு இருக்கு. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 5% அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு 1.3x, இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு 1.3x மைனஸ் 2500 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஓவரால் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா ஓவரால் காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x, ஓவரால் செல்லிங் பிரைஸ் என்ன வந்துடும் 1.3x பிளஸ் 1.3x மைனஸ் 2500 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இங்க என்னது 2.6x மைனஸ் 2500. இப்போ எனக்கு ப்ராஃபிட் 5% அப்படின்னா 5%, 5 divided by 100 equal to selling price minus cost price 2.6x minus 2500 minus cost price x divided by cost price 2x. ஸோ அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வந்துடும் 0.6 வந்துருமா? ஸோ 0.6x by 2x minus 2500 by 2x. இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/20 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த x கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த x கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2500 by 2x நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். 2500 by 2x equal to இங்க என்ன இருக்கு 0.6 by 2 minus 1/20 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க 1/20, இங்க 20 வேணும்னா மல்டிப்ளை by 10. அப்போ இங்க 6 வந்துருமா மேல, 6 minus 1 5/20 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க 2500 by 2x. இப்போ இந்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10, அப்புறம் இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வந்துடும் 500 அப்படின்னு வந்துடும். இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதுமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 500 into 10 5000 அப்படின்னு வந்துடும். ஸோ ஒரு மொபைலோட விற்ற விலை வாங்கிய விலை என்னது அப்படின்னா 5000. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் ஹிண்ட் தரேன் நானே போட்டேன் இல்லையா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு செல்லிடைப்பேசி மற்றும் டேப்லெட் 10% லாபம் மற்றும் 8% நஷ்டத்தில் விற்கப்பட்டன அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டாவது கொஸ்டின், ஒன்னு வந்து மொபைலு, இன்னொன்னு வந்து டேப்லெட். ஸோ டேப். இப்போ எனக்கு இங்க என்ன நடக்குது, மொபைல் வந்து 10% லாபத்துல விற்கிறாங்க, இங்க வந்து லாஸ்ல எனக்கு 8% லாஸ்ல விற்கிறாங்க. செல்லிடப்பேசியின் வாங்கிய விலை டேப்லெட்டின் வாங்கிய விலையை விட 1.5 மடங்கு எனில் 2 பொருட்களையும் விற்றதில் கிடைக்கும் மொத்த சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. டேப்லெட்டின் விலையை விட 1.5 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேப்லெட்டோட வாங்கிய விலையை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா இது எனக்கு வாங்கிய விலை என்னது 1.5 மடங்கு. அப்போ 1.5x வாங்கிய விலை தானே? ஆமா, செல்லிடப்பேசியின் வாங்கிய விலை டேப்லெட்டின் வாங்கிய விலையை விட 1.5 மடங்கு எனில் 2 பொருட்களையும் விற்றதில் கிடைக்கும் மொத்த சதவீதம். ஸோ ரெண்டையுமே எனக்கு பண்ணதுக்கு அப்புறமா மொத்தமா லாபமா நட்டமா அதான் கேள்வி. அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வந்துடும், காஸ்ட் பிரைஸ் 1.5x இன்ட்டு 110/100 அப்படின்னு இருக்குமா? ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். ஸோ 1.5 இன்ட்டு 11, 15 இன்ட்டு 11 165 வரும். ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும் 16.5x by 10 அப்படின்னு இருக்குமா? ஸோ 11 இன்ட்டு 1.5 அப்படின்னா 16.5x by 10. இங்க எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன வந்துடும் எக்ஸ் இன்ட்டு 92/100 ஏன்னா லாஸ். இப்போ எனக்கு இங்க டோட்டல் காஸ்ட் பிரைஸ் என்ன வந்துருச்சு, டோட்டல் காஸ்ட் பிரைஸ் 2.5x ஏன்னா இது 1.5 இது பிளஸ் 1, ஸோ 2.5x. ஸோ டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்னது 1, இங்க ஒரு 10 இருக்கு, ஸோ நான் இதை 1.65x அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை 2 டேபிள்ல இப்போ கேன்சல் பண்ணா 4ல 8, ஸோ 6, ஸோ 46/50. அப்புறமா இது 23/25 அப்படின்னு இருக்கும். ஸோ 23/25, ஸோ இப்போ டிவைடட் பை இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கலாமா? ஸோ 16.5x by 10 minus 23x by 25. அப்போ இங்க என்ன இருக்கு 5 into 2, இங்க 5 into 5. ஸோ ஒரு 5 காமனா இருக்கு, அப்படியே விட்டுலாம். ரிமைனிங் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க மல்டிப்ளை பை 5, 16.5 into 5x மைனஸ் இங்க மல்டிப்ளை பை 2, 23 into 2னா 46 into x. அப்போ 5 into 2 into 5 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 16.5 into 5 அப்படின்னு போடணுமா?
ஸோ அப்படி போட்டிங்கன்னா 30, ஸோ 82.5 அப்படின்னு இருக்கும். ஸோ 82.5x minus 46x divided by 5 is 25, 25 into 2, 50 அப்படின்னு இருக்கும். 82.5 minus 46 அப்படின்னா 36.5x by 50. இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 20, 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 10, இது 7ல 25 மிச்சம் 2, ஸோ 7.5 அப்படின்னு இருக்கும். ஸோ 7.5 அப்படின்னா 0.75x அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட்டா லாஸா? செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கு, அப்போ லாஸ் தான் வரப்போகுது. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது தான் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ இங்க என்னது? செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போட்டோம்னா 2.5 மைனஸ் 0.75 அப்படின்னா 1.75x, கீழே வந்து 2.5x இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க 1.75 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா 175, 2.5 5/2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 5 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 3ல 15 மிச்சம் 2, ஸோ 35 இன்ட்டு 2. ஸோ ப்ராஃபிட் வராது, லாஸ் தான் வரும். அதுவும் இந்த 70% வராது. ஸோ இங்க எல்லாமே நம்ம கேல்குலேஷன் மட்டும் கரெக்டா போட்டிருக்கோமா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ செக் பண்ணி பாருங்க. நான் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து சொல்லட்டுமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே ஒரு நிமிஷம். செகண்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பினா 2.8. கண்டிப்பா நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க வரைக்கும் கரெக்ட் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இதுக்கப்புறம் நான் ஏதாவது கேல்குலேஷன்ஸ் எரர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கேல்குலேஷன் எரரை நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே? ஸோ கூடுதல் வினா விடையெல்லாம் நீங்களாவே போடணும். நான் ஹிண்ட் தரேன்னு மொத்தமா போட்டுட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா செக் பண்ண சொல்ற இடத்துல செக் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வியாபாரி 2 பொருட்களை 7500க்கு வாங்கினார். அவர் ஒரு பொருளை 16% லாபத்திலும் மற்றொன்றை 14% நட்டத்திலும் விற்றார். இந்த பரிவர்த்தனையில் அவருக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை எனில் 2 பொருட்களின் விற்ற விலைக்கிடையே உள்ள வித்தியாசம். ஸோ 2 பொருட்களின் விற்ற விலைக்கிடையே உள்ள வித்தியாசம், செல்லிங் பிரைஸ் 1 - 2. ஸோ 2 பொருள் வாங்குறாரு, 2 பொருளோட விலை 7500. ஒரு பொருளோட விலை எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ 2 பொருள் வாங்குறாரு. ஸோ இதோட காஸ்ட் பிரைஸ் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதோட காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கும்? 7500 மைனஸ் எக்ஸா? ஏன்னா 2 பொருளோட மொத்த விலை காஸ்ட் பிரைஸ் தான் எனக்கு 7500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இது ப்ராஃபிட் 16, இன்னொரு இது வந்து லாஸ் 14%. ஸோ இது ப்ராஃபிட் 16, இது லாஸ் 14%. இப்ப எனக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னா என்னது? எனக்கு காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தமா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 7500. இப்போ எனக்கு 2 செல்லிங் ப்ரைஸோட வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா என்னது? காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 116/100 பிளஸ் இங்கே என்னது? காஸ்ட் ப்ரைஸ் 7500 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு லாஸ்ன்றது எனக்கு என்னது? 14% அப்படின்னா 86 அப்படின்னு வரும். 100 மைனஸ் 14 86. ஸோ 86/100. ஸோ இது வந்து டோட்டல் செல்லிங் பிரைஸ். இந்த டோட்டல் செல்லிங் பிரைஸ் தான் எனக்கு என்னது? 7500. ஏன்னா எனக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 7500 அப்படின்னு போட்டா நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? காஸ்ட் பிரைஸ் இதோடது என்னன்னு கிடைச்சிடும். இந்த ஹிண்ட்ல இது ஃபர்ஸ்ட் ஹிண்ட். இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் என்னன்னு கிடைக்கும். எக்ஸ் என்னன்னு கிடைச்சா 2தோட காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும். 2தோட காஸ்ட் பிரைஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்? இது 2தோட செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த 2தோட செல்லிங் பிரைஸோட டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஹிண்ட் மட்டும் தான் கொடுக்க போறேன். இங்க எக்ஸ் இருக்கு, இங்க 7500 எக்ஸ்ன்னு இருக்கு. எனக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னு சொன்னதுனால ரெண்டுமே 7500க்கு சமம். இதோட செல்லிங் பிரைஸ் தான் எனக்கு என்னது? எக்ஸ் இன்ட்டு 116/100. இதோட செல்லிங் பிரைஸ் தான் எனக்கு என்னது? 7500 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 86/100. இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு அதே 7500 தான். ஓகேவா? சோ இதை வச்சு நான் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்பேன். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா காஸ்ட் பிரைஸ் ஒரு பொருளோடது 2வது பொருளோடது கிடைச்சிடும். சோ கிடைச்சதுக்கு அப்புறமா ப்ராஃபிட் இருக்கு, இங்க லாஸ் இருக்கு. அப்ப இங்க செல்லிங் பிரைஸோட முத பொருளோட செல்லிங் பிரைஸ் 2வது பொருளோட செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். அப்புறமா இது 2தோட வித்தியாசம் கண்டுபிடிச்சிடணும். ஹிண்ட் நான் கொடுத்துட்டேன், நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையில் ஒற்றை தள்ளுபடியின் மதிப்பு அடுத்தடுத்து 3 தள்ளுபடியின் 10, 20 மற்றும் 40 மதிப்பு கீழே உள்ளவற்றில் எதற்கு சமம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ நான் வந்து 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது 100 ரூபாய். இப்போ எனக்கு 3 தள்ளுபடி அடுத்தடுத்த தள்ளுபடி கொடுக்குறாங்க 10, 20, 40 அப்படின்னு. தள்ளுபடி இல்ல. ஸோ 10, 20, 40னா இது மூணுமே நான் 100ல இருந்தா மைனஸ் பண்ணும். 100 மைனஸ் 10னா 90/100. அடுத்து 100 மைனஸ் 20னா 80/100. அடுத்து 100 மைனஸ் 40னா 60/100. முதல்ல இருந்த பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு வச்சிருக்கேன். இதுல இருந்து எனக்கு தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வருதோ அதை நான் மைனஸ் பண்ணிட்டா பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிடும். இந்த 2 0 இது கேன்சல் ஆயிடும். இந்த 0 கேன்சல் ஆயிடும். அடுத்து நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 5 அப்படின்னு வருமா. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு 9 8 72 72 இன்ட்டு 3/5. ஸோ இது 6 இது 21 216/5 4ல 20 மிச்சம் 1 அப்படின்னா 43.5 அப்படின்றது எனக்கு 100 இருந்த அந்த பொருளோட விலை 43.5 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அப்ப இது ரெண்டத்தோட வித்தியாசம் தான் எனக்கு என்னது சிங்கிள் டிஸ்கவுண்டோடைய ஈக்குவலண்ட் வேல்யூ அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்ப இது ரெண்டத்தோட வித்தியாசம் என்ன வரும் 56.5ன்னு வருமா. ஸோ 56.5 இருக்கான்னு பாருங்க. 56.8 43.2 இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். இங்க 4ல 20 மிச்சம் 1னா 3ல 15 மிச்சம் 1 0ன்னு இருக்கும். ஸோ 43.2. ஸோ அப்போ 56.8 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஒரு கடைக்காரர் அவருடைய பொருட்களை அதன் வாங்கிய விலையில் விற்பதாக கூறி ஆனால் அவர் தவறான தராசை உபயோகிக்கிறார். அந்த தராசு 1000 கிராமுக்கு பதிலாக 800 கிராம் காண்பிக்கிறது. எனில் அவருக்கு கிடைத்த அசல் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்க நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோமா எரர் பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்தோமா. இங்க எரர் எனக்கு என்னது 1000 மைனஸ் 800 அப்படின்னா 200 கிராம். ட்ரூ வேல்யூ எனக்கு 1000 கிராம் மைனஸ் எரர் 200 இன்ட்டு 100. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 800. ஸோ 200/800 இன்ட்டு 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 200/8னா 2ல 16 மிச்சம் 4. ஸோ 25% அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதோட நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அதாவது நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு புது டாபிக். கண்டிப்பா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் கன்சிஸ்டன்டா போடுறதுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனால பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.